நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே எமை படைத்தீர். தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என்பேர் தேமை நீர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர்.
தேவனர் கருணையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அதிகாலையில் நம் ஆண்டவரை தொழுவதற்காக இங்கே காத்திருக்கிறோம். அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த தகப்பனை முகமுகமாய் பார்த்து தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பாக இந்த நற்கருணையில் வீற்றிருக்கிறார். பாசமாக நமக்காக காத்திருக்கிறார். பரிவோடு நம்மை வழி நடத்த நமக்காக முழுவதையும் கொடுத்து தன்னுடைய உடல், பொருள், ஆவி, இரத்தம் இவை அனைத்தையும் சிந்திய இறைவன் நமக்காக காத்திருக்கிறார். ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன். என்னுடைய கைகளில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். உன்னை என் சிறகுகளின் நிழலால் மூடி காப்பேன் என்று சொல்லி காத்திருக்கக்கூடிய ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிப்போம். இதோ ஒரு தாய் தேற்றுவது போல் என்ற இந்த பாடல் வரிகளோடு இணைந்து அவரை ஆராதித்து நாம் ஜெபிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றக்கூடிய அருமையான தெய்வம் நம்மை இப்போது இந்த இரவு முழுவதும் நம்மை காத்த தெய்வம் இந்த அதிகாலை பொழுதில் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார். நமது அருகே இருந்து நமது தலையை வருடி கொடுத்து, நான் உன்னை தேற்றுகிறேன், எதை குறித்தும் கலங்காதே, அஞ்சாதே, கலங்காதே, நான் என்று முன்னோடு என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் ஒரு தாயை போல அருகிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எனவே மிக அருமையாக இந்த நாளில் வரக்கூடிய நற்செய்தி வாசகம் உரைக்கக்கூடியது, ஆண்டவர் எனது அருகிருந்து என்னை காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை தடைகள், எத்தனை சோதனைகள் எனக்கு எதிராக வந்து நின்றாலும் ஆண்டவர் சொல்லுவார், எழுந்து நட என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்று எனக்கு கொடுக்கப்படுகிறது. நம்பிக்கையோடு ஆண்டவரை தொடர்ந்து பாடி போற்றுவோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவாமே. கரம் பிடித்து நடத்தக்கூடிய அருமையான தெய்வம் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய முழு விதமான செயல்களை இன்று உம்முடைய கரங்களை பிடித்து வழி நடத்தி காக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தெய்வம் நமது கரங்களை பிடித்து சொல்லக்கூடிய வாக்குறுதியை மனதில் கொண்டு ஜெபிப்போம். என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக நமக்காக தன் உயிரை கொடுத்தவர், நம்முடைய பாவத்தை சுமந்ததனால் மரிக்கப்பட்டவர், நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதனால் நமக்காக மரித்து இந்த உலகில் நம்மை நீதியுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, பாவமற்றவர்களாக, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதற்காக தன்னையே இழந்த தெய்வம் இந்த நற்கருணையில் எழுந்தருளி இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுபோல் எல்லோருமாக சேர்ந்து
நல்ல முறையில் ஆண்டவரோய் மகிழ்ச்சியோடு ஆராதித்து பாடுங்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. நன்றி 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 இயேசுவே. நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமையின் ஆசீர்வாதம் எங்களை முழுவதுமாக நிரப்புவதாக. இதோ இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கிறோம், தொடக்க நாட்களில் இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்வீராக. கடந்து போன நாட்களில் காத்த தகப்பனுக்கு நன்றி. புதிய நாட்களை தந்த எங்கள் இறைவனுக்கு நன்றி. எங்களை ஆசீர்வாதம் உள்ள மக்களாக பிள்ளைகளாக வழிநடத்த இருப்பதற்காக நன்றி தகப்பனே. எவ்வளவோ விதமான காரியங்களை கடந்த ஆண்டில் அனுபவித்தோம். துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், நோய்கள், இவை அனைத்தையும் கடந்த நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. இதுவும் உமக்கு கடந்து போகும். நன்மை ஒன்று மட்டுமே உனக்கு நிலையாய் இருக்கும் என்ற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மீது அபிஷேகத்தை பொழிவதாக. எனவே உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. எழுந்து நட என்ற வார்த்தை இன்று எங்களுக்கு சொல்வீராக. எனவே ஒருபோதும் நாங்கள் முடமாகி போனவர்களாக வீழ்ந்து கிடக்காமல் எழுந்து நடந்து பிரகாசத்தோடு ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாக, வல்லமையோடு உம்முடைய செயல்களை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக தங்களது தலைக்காக மன்றாடக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களது தலையில் இருக்கக்கூடிய பல வியாதிகள், நோய்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், மூளையில் இருக்கக்கூடிய கட்டிகள் சம்பந்தமான அத்தனை விதமான காரியங்களுக்காக சிறப்பாக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தலை சுற்றி ஏற்படுகிறது. எப்போதும் தலையிலிருந்து எனக்கு ஒரு வலியை நான் உணர்கிறேன். கண்களில், காதுகளில், வாயில், மூக்கில் பேச முடியாமல் தவிக்கிறேன் வாயினால் என்றெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தலையில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் மாறுவதாக. எனவே பார்க்கக்கூடிய பார்வை மாறட்டும், பேசக்கூடிய வார்த்தை மாறட்டும், கேட்கக்கூடிய வார்த்தைகள் மாறட்டும் தகப்பனே. நம்முடைய வல்லமை எங்கள் உள்ளங்களில் இறங்கி செயல்படுவதாக. முழு உடலை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திலும் கைகளை, கால்களை, இதயத்தை, நுரையீரலை, மீண்டுமாக கிட்னி இருக்கக்கூடிய அத்துணை இறப்பைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இவை அனைத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்று சுகத்தோடு வாழ அருள்தாரும் தகப்பனே. சிறப்பாக இன்று மனக்குழப்பத்தினால் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் ஒரு விடுதலையை ஒரு தாய் தேற்றுவது போல அருகில் இருந்து அந்த மனக்குழப்பத்தை விலக்கி காப்பீராக. எனவே இன்று எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கட்டும். நன்மையினால் எங்கள் ஒளி இன்னும் பன்மடங்கு ஒளி வீசக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்திட துதிகன மகிமை அனைத்தை இம்மைக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமான இறைஞ்சு மன்றாடி மாண்புயர் கீதம் பாடி மதரலை பெறுகிறோம். ஆமென். நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தத்தின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காணொளி வாயிலாக நாம் காணக்கூடிய இந்த இறை பலி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்குள்ளாக ஒருமனப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய, நமது வாழ்வை பண்படுத்தக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய, அதுவும் சிறப்பான அன்பினால் அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு உள்ளங்களாக நம்மை ஒன்று சேர்க்கட்டும். எனவே அதிகாரத்தோடு கொண்ட திமிராக அல்ல, மாறாக அன்பினால் கொண்ட அதிகாரத்தை நாம் வெளிப்படுத்தும் போது அது தேவைப்படுவதாகவும் நல்லதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும்
இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பலியிலே இணைந்து ஜெபிப்போம். எனவே இறைவன் தாமே நமக்கு உண்டான அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் இன்றைய இந்த அருமையான வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளில் கொடுத்திட இணைந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிவித்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் தேர்ந்து கொண்ட அரசனுக்கு எதிராய் முறையிடுவீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு செவி மடுக்க மாட்டார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, 4-7, 10-22 வரை உண்டான இறைவார்த்தைகள். அந்நாட்களில் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமது வயது முதிர்ந்து விட்டது, உன் புதல்வர்கள் உன் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றிடங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஒரு அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். ஒரு அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளானவன, அவன் உங்கள் புதல்வர்களையும் தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓட செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்க்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வரை பரிமள தைலம் செய்வர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவத் தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலர்களுக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கு அலுவலர்களுக்கு கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும்
வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளையும் சிறந்தவற்றை உங்கள் கழுதுகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 1/10 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளராய் இருப்பீர்கள். அந்நாளில் நீங்கள் உங்களுக்கு தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களே, சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னிட்டு நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆளச் செய். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். 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 விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயர்களில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் உள்ளவை. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் அலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான மீண்டும் வெள்ளிக்கிழமையிலே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அதிகாலையில் நாம் ஆண்டவரை தொழுது வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால், இதைவிட ஒரு அருமையான வல்லமையான ஆசீர்வாதமான நேரம் நமது வாழ்வில் எப்போதும் நிலைத்திருப்பதில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை பொழுதை எங்களோடு இணைந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இறைவன் உங்களை இன்னும் நிறைவாக ஒவ்வொரு நாளும் இந்த நற்சிந்தனைகளை உள்வாங்கும் போது அவர் உங்களை நன்மையில் வழி நடத்த இந்த காலமும் இந்த ஜபமும் உங்களுக்கு உதவுவதாக. மேலும் இன்றைய நாளில் மிக அருமையாக ஆண்டவர் அன்பின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அருமையான வல்ல செயலை செய்கிறார். அந்த அன்பின் அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்தவில்லை, மாறாக தன்னை சார்ந்தவர் நலமாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய 4 அந்த நல்லெண்ணத்திற்கு பரிசாகவும் தனது அன்பின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். ஒருவேளை அந்த வல்ல செயலை அங்கு செய்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும், ஆண்டவருடைய நிறைவான அருள் என்பது அவரை சுமந்து வந்த முடக்குவாதமுற்றவரை சுமந்து வந்த 4 நல் இதயத்திற்கு பரிசு ஒன்று தர வேண்டும் என்ற எண்ணத்தினால் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். இன்றைய கால சூழ்நிலைகளில் நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, பல நேரங்களில் இவற்றை நாம் கண்ணுறலாம். ஒருவேளை அவர் நமக்கு நெருங்கியவராக இருந்தாலும் கூட, அவர் நமக்கு நல்லவராக இருந்தாலும் கூட, அவர் திறமைசாலியாக இருந்தாலும் கூட, அல்லது அவர் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் கூட, ஒருவேளை அவர் நமக்கு தெரிந்தவர் நல்லவர் என்பதால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு சில தருணங்களில் இருந்திருப்போம். உதாரணத்திற்கு, எவ்வளவோ பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள், கிரிக்கெட்டிலோ அல்லது கால்பந்திலோ அல்லது முதல் மதிப்பெண் பெறுவதிலோ
இன்னும் பல காரியங்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு சொன்னால் நன்றாக விளங்கும். ஒரு முறை நாங்கள் கேரளாவிற்கு சுற்றுலா சென்றிருந்தோம். அப்படி இளமை பருவத்திலே நாங்கள் ஒரு 7 பேர் சுற்றுலாவாக சென்றிருந்தோம் ஒரு மகிழ்வுந்திலே. அப்படி நாங்கள் சென்றிருந்த போது அங்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம். அந்த கேரளாவிலே லாட்டரி சீட்டு விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இது நடந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அப்படி லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்து கொண்டிருந்த இடத்தை பார்த்தவுடன் எங்கள் எல்லாருக்கும் அவர்கள் கூவி கூவி அழைப்பதை பார்த்து எங்களுக்கு ஒரு ஆர்வம். ஆஹா, இப்படி லாட்டரி சீட்டுக்கள், அதுவும் இவ்வளவு 50 லட்சம் ரூபாய் பரிசு என்று சொல்லுகிறார்களே. அப்பொழுதெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக 50 லட்சம் ரூபாய் 1 கோடி என்றால் மிகப்பெரிய தொகையாக, இன்றைக்கும் பெருசு தான் இருந்தாலும் சொல்கிறேன். எனவே அப்படி 50 லட்சம் ரூபாய் பரிசு என்றவுடன் சிறப்பு பரிசாக அறிவித்திருந்தார்கள். எனவே நாங்கள் 7 பேரும் என்ன முடிவெடுத்தோம், நாம் எல்லோரும் ஒரு பரிசு சீட்டை பெறலாம் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்து சிறப்பாக அந்த பரிசு சீட்டையும் அதோடு எங்களோடு வந்திருந்த நண்பர் சிறிய சிறிய பரிசுகள் கொண்டிருந்த ஒரு பரிசு சீட்டையும் பெற்று வந்தார். நாங்கள் எல்லாரும் அவரை கிண்டல் செய்தோம். உனக்கு ஏன் இந்த வேலை, கையில் வச்சுருக்கிறது 1000 ரூபா, 1000 ரூபாய்க்கு மொத்தமாக இவ்வளோ பரிசு சீட்டு வாங்குறியே என்று சொல்லி உண்மையாகவே ஒரு விதமான நகைப்பை அவர் மீது திணித்தோம். இருப்பினும் அவர் நம்பிக்கையோடு வாங்கி கொண்டு வந்து விட்டார். வீட்டிற்கு வந்த பிறகு எங்கள் எல்லோருக்கும் நினைத்ததை விட மாற்றாக அவருக்கு ஏறக்குறைய ஒரு 40,000 ரூபாய் பரிசு விழுந்திருந்தது. 1000 ரூபாய்க்கு பரிசு சீட்டு வாங்கியிருந்தார். அவருக்கு ஒரு 40,000 ரூபாய் பரிசு விழுந்திருந்தது. அதில் எங்களுடைய 7 பேரில் ஒரு நண்பர் உடனடியாக சொல்கிறார், பாரு 7 பேரும் சீட்டு வாங்க, நமக்கு விழலை, அவனுக்கு 40,000 ரூபா விழுந்திருக்குது, ஆனால் அந்த 40,000 ரூபா அவனுக்கு போய் கிடச்சிருக்கு பாரு, நம்ம எல்லாரும் சொன்னமே இவனுக்கு போய் இப்படி விழுந்துருச்சே என்று சொல்லி அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 40,000 ரூபாய் நம்முடைய நண்பனுக்குத்தானே பரிசாக கிடைத்திருக்குது என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு எங்களோடு உடன் பயணித்த நண்பர்களில் ஒருவர் இருந்ததை நினைத்து அப்போது கூட நாங்கள் திட்டினோம். இருந்தாலும் இன்றும் இப்போதும் நினைத்து பார்க்கிறேன், இது எல்லா இடத்திலும் உள்ள யதார்த்தம். ஒருவேளை நல்லது அடுத்தவர்களுக்கு நடப்பதை விட அது நடக்காமல் போய்விட்டால் கூட நல்லது. ஆனால் அது எனக்கு நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் அருகே இருப்பவனுக்கு நடக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இது மாற்றாக நடக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே தொடக்கத்திலிருந்து நாம் அந்த வாசகத்தை வாசிக்கும் போதே மிக அழகாக அந்த தொகுப்பு வருகிறது. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு செல்கிறார். ஆண்டவருடைய முதல் புதுமையை கானாவில் நிகழ்த்திவிட்டு ஏறக்குறைய பல நாட்கள் கப்பர்நாகுமில் வசித்ததாகவே வரலாறு சொல்லுகிறது. இருப்பினும் அந்த கப்பர்நாகும் என்பது ஒரு அழகிய கடற்கரை கிராமம். அந்த கடற்கரை நகரத்தில் பல மக்கள் வந்து கூடக்கூடிய அந்த சூழ்நிலை. எனவே ஆண்டவர் அங்கு அவர்களுக்கு இறை வார்த்தையை போதித்து கொண்டே இருக்கிறார். அப்படி அந்த இறை வார்த்தையை சொல்லும்போது அவர்கள் மக்கள் தங்களது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை, எழுச்சியை, ஒரு மீட்பை கண்டுகொள்ளுகிறார்கள். நாங்கள் இதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம், எனவே நிலைவாழ்வை நோக்கிய பயணம்தான் எங்களுக்கு சாலச் சிறந்தது என்பதை உணர்ந்த மக்களாக அவர்கள் மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய இறைவார்த்தை பணியை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். எனவே கூட்டத்தினுடைய கட்டுக்கடங்காத செயல்பாடு அங்கு ஆண்டவரை பார்ப்பதற்காகவும் அவரது இறைவார்த்தையை கேட்பதற்காகவும் மூழ்கி நிற்கிறது. எனவே இந்த ஒரு நிலைப்பாட்டில்தான் அவரை காண்பதற்காக அங்கு தங்களது செயலை சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று, அதீத ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் என்று மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் ஒரு அருமையான நிகழ்வை சொல்லுவார். உனக்கு என்ன வேலை கிடைக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை, மாறாக கிடைத்த வேலையை ரசித்து செய், அதை அனுபவித்து செய் என்று சொல்லுவார். அதனுடைய முன்னேற்றத்தை, அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை நீ ரசித்து ருசித்து அதை நன்முறையில் செய்தாய் என்றால் அதனுடைய பலன் உனக்கு இரட்டிப்பான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்வார். அதற்கு உதாரணமாக, ஒருவேளை நீ தெருக்களை கூட்டுபவனாக, சுத்தம் செய்பவனாக நீ இருக்கிறாய் என்றால் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தெருவை அன்றாடம் சிறப்பான விதத்தில் தூய்மை செய்து வைத்துப்பார், உனக்கு இருக்கக்கூடிய மரியாதை வேறாக இருக்கும். ஆனால் இன்று பல நேரங்களில் செய்யக்கூடிய பணியை ஆர்வத்தோடு செய்வதில்லை. எனவே இந்த 4 பேரும் ஆண்டவரிடத்தில் பல பேரை கொண்டு வந்திருக்கலாம், அதில் இவரையும் கொண்டு வந்து அந்த முடக்குவாதமுற்றவரை ஆர்வத்தோடு ஆண்டவர் முன் நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கி நிற்கிறது. எனவேதான் மிக அழகாக மார்க் நற்செய்தியாளர் மிக அழகாக பதிவு செய்கிறார். அப்போது முடக்குவாதமுற்றவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே
அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு. பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், முன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. ஆனால் இங்கு அடுத்த யாரோ ஒருவனுக்காக தன்னுடைய சுமைகளை சுமையென பாராது, அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தின் தடைகளை பொருட்படுத்தாது ஒருவர் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக ஒருவர் சிரத்தை எடுக்கிறார். இன்று இந்த சமூகத்தில் பலர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறார்கள். இன்று இந்த உலகத்தில் சமூகத்தில் பலர் சாதாரண அடித்தட்டு மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று வாழ்கிறார்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஃபாதர் அருட்பணியாளர் ஸ்டெயின் சுவாமி அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார். அந்த மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும், அந்த மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு உண்டான வாழ்வு பிறக்க வேண்டும் என்பதற்காக தனது வாழ்வையே கையளித்தவர். அடுத்தவர்கள் நன்மையோடு வாழ வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க நினைத்தவர். அதே போன்று தான் அருட்சகோதரி ராணி மேரி பல்வேறு விதமான தடைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் வாழ்வு பெறும்போது தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கரைத்து கொண்டவர். எனவே இப்படி பல உள்ளங்கள் இதே போன்றுதான் ஆர்வத்தோடு அடுத்தவர் வாழ்வு பெற வேண்டும் என்று. எனவே ஆண்டவர் அந்த முடக்குவாதமுற்றவருடைய நம்பிக்கையை அங்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக அவரை சுமந்து வந்த நால்வருடைய நம்பிக்கையை கண்டு வெளிப்படுத்த விரும்புகிறார். சுமந்து வந்த நால்வரை முன்னிறுத்தி அவர்களது நம்பிக்கையை கண்டு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இங்கு இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, அவன் நலம் பெற வேண்டும் என்று சுமந்து வந்த 4 பேர். மற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவை குற்றம் காண்பதற்காக அவனுக்கு நலத்தை கொடுத்து விடுவாரா என்ற ஒரு விதமான எதிர்பார்ப்போடு, கொடுத்தால் இவரை எப்படி நாம் பழிதீர்க்கலாம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரை சூழ்ந்து நிற்க கொடியவர்கள். நல்லவர்களும் இருக்கிறார்கள், கொடியவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் யாரின் சார்பாக நிற்கிறார்? இங்கு பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய கேள்வி இதுவாகத்தான் இருக்கிறது. நம்மை சுற்றி நல்லவர்களும் இருப்பார்கள், கொடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கிறார்கள், நம்முடைய உறவுகளில் இருக்கிறார்கள், நம்முடைய வீடுகளுக்கு அருகே இருக்கிறார்கள், சமூகத்தில் நடமாடும் போது இருக்கிறார்கள், நம்மை ஆளக்கூடியவர்களில் இருக்கிறார்கள். இப்படி பல இடங்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் யார் சார்பாக இருக்கிறேன்? அன்பின் அதிகாரத்தை ஆண்டவர் கையில் எடுக்கிறார். அன்பை சுமந்து வந்த 4 அதிகாரத்தை கொடியவர்களுக்காகவும் கையில் எடுக்கிறார். எனவே இங்கு சிறப்பான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆண்டவருடைய அந்த உண்மையான இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் இணைந்து வெளிப்படுகிறது. எவ்வளவு அழகாக வருது பாருங்க. ஆண்டவருடைய மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் இணைந்து வெளிப்படுகிறது. அதான் இந்த திரைப்பட பாடலில் கூட ஒன்று வரும், கடவுள் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவை நான். இறைவன் எல்லா மனிதரையும் தன் சாயலாக படைக்கிறார். எனவே எல்லாருடைய உடலிலும் ஆன்மாவிலும் இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் இணைந்திருந்தாலும் தன்னுடைய இறைத்தன்மையை, அதாவது இரக்கத்தை, அன்பை, பாசத்தை, நேசத்தை, பரிவை, இப்படி பல காரியங்கள் இறைத்தன்மையில் இணைந்திருக்கிறது. மனிதத்தன்மையில் இருக்கக்கூடிய காரியங்கள் நல்லவையாக, இவை எல்லாம் இறைத்தன்மையில் இணைந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் இங்கு சாதாரண சூழ்நிலையில் பல நேரங்களில் தடுமாறி போய்விடுகிறோம், இதில் வரக்கூடிய கயவர்களை போன்று. எனவே நாம் நல்லது நடக்க, நல்லவை சிந்திக்க முயற்சி எடுப்போம். எனவே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து அங்கு அடுத்த கட்டமாக அவனை சுகப்படுத்த ஆண்டவர் ஆசீர்கொள்கிறார். எனவே அந்த நன்மையை அங்கு நிலைநிறுத்துகிறார், பரிவிரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த நல்லவர்களுடைய தாக்கத்தை எண்ணி அவர் நன்மையை அங்கு செய்து முடிக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்தில் நாம் நிச்சயமாக பல நேரங்களில் நாம் சிந்திக்க வேண்டும். விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே பார்த்தோம் என்றால் ஆண்டவர் பல நேரங்களில் நன்மையின் காரணமாக, நல்லவற்றின் காரணமாக நல்லது நடக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் தான் பல நேரங்களில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிகிறார். எனவேதான் இன்றைய அருமையான முதல் வாசகத்தில் கூட எல்லா விதமான காரியங்களை ஆண்டவர் சுட்டி காட்டக்கூடிய வாசகத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். பல நேரங்களில் ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்கென ஒரு அரசனை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். பாருங்க, இறைவனுடைய சார்பில் நின்று அவர்கள் ஆளுகை செய்து அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு தேவையில்லை, மாறாக எங்களுக்கு ஒரு அரசனை தாரும் என்று மனித தன்மையை நோக்கி, இறை
இறைத்தன்மையின் தலைமையில் வர அவர்கள் விருப்பம் கொள்ளவில்லை. மாறாக மனித தன்மையில் செல்ல, மனிதனோட தலைமையில் செல்ல அவர்கள் விருப்பம் கொள்கிறார்கள். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவருடைய இறைத்தன்மையை வெளிப்படுத்த விரும்பியவர்கள் தான் அந்த 4 பேராக இருந்தார்கள். ஆனால் மனித தன்மையிலிருந்து நோக்கியவர்கள் கயவர்களாக, கொடியவர்களாக ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நீங்கள் உங்களுக்கான அரசனை நீங்கள் தேர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களை பல காரியங்களுக்கு பயன்படுத்துவானே ஒழிய ஒருபோதும் அவனால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது, நல்லது நடக்காது. ஏனென்றால் அவனும் உங்களை போன்றவன் தான். எனவே நீங்கள் எப்படி ஆசை கொள்கிறீர்களோ அதே போன்று அவனும் ஆசை கொள்கிறான். அவையற்றையெல்லாம் அவன் பயன்படுத்தி கொள்ளுகிறான். எனவே உங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு அடிப்படையான ஒரு வாதத்தை முன்வைத்தாலும் சாமுவேல் வழியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியிலே மக்கள் வெற்றி பெறக்கூடிய வார்த்தையை ஆண்டவர் உதிக்கிறார். அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆளச் செய் என்று பிறக்கிறார். எனவே அதன் பிறகு இஸ்ராயேல் மக்கள் சந்திக்கக்கூடிய வீழ்ச்சியும் அதனால் அவர்கள் படக்கூடிய துன்பங்களும் தான் விவிலியம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய இந்த தெளிவான சிந்தனை நமக்கு சொல்லக்கூடிய காரியம், இந்த உலகத்தில் என்னை சார்ந்திருப்பவர்கள் வாழ்வு பெறும்போது நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், நான் இறைத்தன்மையிலிருந்து சிந்திக்கிறேன், அன்பினால் அதிகாரம் செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நாம் முன்வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, எனவே சிறப்பாக ஆண்டவர் செய்த அந்த அற்புதம், இயலாதவனை எழுந்து நடக்க செய்ததன் அற்புதம் இதுவாகத்தான் இருந்தது. எனவே நன்மையினால் ஆண்டவர் செய்து அதிகாரத்தினால் அங்கு இருந்தவர்களை அடக்கி ஆள்கிறார். எனவேதான் ஆண்டவர் மிக அழகாக மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு தன்னை என்று முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் அங்கு இது என்னால் செய்யப்பட வேண்டும், இது இப்போது இங்கு நடத்தப்பட வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்ததினால் அங்கு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுக்கப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, பொறாமையினால், வஞ்சகத்தினால், தீமையின் முழு உருவத்தினால், அடுத்தவருக்கு நன்மையே நடக்கக்கூடாது என்ற கர்வத்தினால் வாழக்கூடிய மனிதர்களை அடையாளம் கண்டு விலக்குங்கள், அவர்களை எதிர்த்து நெல்லுங்கள். அவர்களுக்கு நாம் பயந்து அச்சப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை தேவையில்லை. எனவே நன்மையின் இறைவன் நம் பக்கம் இருக்க நம்மை எதிர்த்து நிற்க யாருக்கு சக்தி உண்டு? எனவே தான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் அல்லவா, படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? எனவே அவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உணர்வை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. எனவே நன்மையின் சார்பாக நிற்போம், தீமையை களைந்தெறிவோம். தீமைக்கு எதிரான குரலை கொடுக்கும் போது ஆண்டவர் நம் சார்பாக இருந்து நமக்கு நலன்களை பொழிவார் என்ற நம்பிக்கை உணர்வோடு தொடர்ந்து இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்பார்ந்த சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இறைவனின் இந்த மாண்புக்குரிய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டார். இவ்வாறு உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினே. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினே. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்போடு நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். மது திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் மது திருச்சபை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையும் எங்களது தாயுமான மாட்சிமை கொண்ட கார்மல் அன்னை மரியா, அவருடைய கணவர் தூய வளனார் உமது திருத்தூதர்கள், மக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தையும் புனிதர்கள் அவிழா திரசம்மாள், குழந்தை திரசம்மாள், சிலுவை யோவான், மண்ணின் மறை சாட்சி, தேவ சகாயம் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையின் அழைக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழு விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை நீர் எதிர்கொள்ளாமல் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற நம்பிக்கையை மட்டுமே எதிர்நோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியில் யாமும் ஒளியை காண்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருளடையாளங்கள் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. அன்னை மரியாவின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அருளிலும் ஆவியின் வழி நடத்துதலிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. சிந்தனை சொல்லனைத்தும்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.